Light of the world, you stepped down into darkness, opened my eyes, let me see. எல்லாருக்கும் praise the Lord. இந்த நாளிலும் நான் உங்களை இந்த யூடியூப் சேனல் மூலமாக சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். எல்லோரும் கிறிஸ்துவுக்குள் சுகமாய் இருப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறேன். இப்பொழுது கூட நாம் தேவ வார்த்தையை கேட்போம். அது உங்களை நிச்சயம் பலப்படுத்தும் என்று நான் விசுவாசிக்கிறேன். நாம் எடுத்து வாசிக்கலாம். சங்கீதம் 84 அதிகாரம் 7வது வசனம் உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். அவர்கள் பலத்தின் மேல் பலமடைந்து சியோனிலே தேவ சன்னதியில் வந்து காணப்படுவார்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அவர்கள் பலத்தின் மேல் பலமடைந்து சியோனிலே தேவ சன்னதியிலே வந்து காணப்படுவார்கள். இன்றைக்கு நம்ம அவர்கள் அந்த எவர்கள் அததான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். யாருக்கு பலத்தின் மேல் பலம் உண்டாகும்? நமக்கு சாதாரண காரியத்தை செய்யணும்னா ஒரு பலம் தேவைப்படாது. ஆனா ஒரு எக்ஸ்ட்ராடினரியான ஒரு காரியத்தை செய்யணும்னா நமக்கு ஒரு வல்லமை, ஒரு சூப்பர் பவர் நமக்கு தேவைப்படும். இல்லையா? இன்றைக்கு நம்ம யாருடைய வல்லமை குறித்து பார்க்க போகிறோம், எவர்களுக்கு அந்த வல்லமை கிடைக்கிறது என்பதையும் நாம் பார்க்க போகிறோம். முதலாவது, நம்மளுடைய பலத்துல நம்மளால கொஞ்சம் காரியங்களை தான் செய்ய முடியும். அதற்கு மேல நம்மளால முடியாது. நம்ம விடாய்த்து போய்விடுவோம். அதனாலதான் கர்த்தர் சொல்றாரு, என்னுடைய பலன் உன்னை பலப்படுத்தும், என்னுடைய பலன் உன் பலவீனத்துல பூரணமாய் உனக்கு ஹெல்ப் பண்ணும், விளங்கும், பெர்ஃபெக்டா அது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் பிலிப்பியர்ல சொல்லியிருக்காங்க. சரி, இன்னைக்கு தேவ பலன் எனக்கு வேணும் அப்படின்னு நீங்க வாஞ்சியா இருக்கீங்களா? ஆசைப்படுறீங்களா? நான் என் பலத்துல வாழ்ந்து நான் ரொம்ப சோர்ந்து போயிருக்கேன், என்னால முடியல என்று சொல்லி நீங்க நினைக்கும் பொழுது நீங்க ஒரு பலனை நீங்க நாடி செல்ல வேண்டும். அது என்ன பலன் என்றால் தேவ பலன். அந்த தேவ பலன் எப்படி என் வாழ்க்கையில் எனக்கு கிடைக்கும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அது சாதாரண செயல் செய்வதற்கு நமக்கு கொடுக்கப்படுகிற பலன் அல்ல. அசாதாரணமான செயல்களை செய்வதற்கு நமக்கு கொடுக்கப்படுகிற பலனுக்கு பெயர்தான் வல்லமை அல்லது தேவ பலன். அவர்கள் பலத்தின் மேல் பலம் அடைந்து சியோனிலே தேவ சந்நிதியிலே வந்து காணப்படுவார்கள். நம்மளுக்கு ஒரு கொஸ்டின் இருக்கும் எப்பவுமே, அவர்கள் என்று சொல்லும் பொழுது எவர்கள்? நம்ம எப்பொழுதுமே வேதத்தை வாசிக்கும் பொழுது அப்பொழுது, உடனே அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா எப்பொழுது, யார் யார் யாரை குறித்து இங்க பேசுகிறது அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விகளை எழுப்பி எழுப்பி நாம இந்த வேதத்தை வாசிக்கும் பொழுது நமக்கு வெளிப்பாடுகளை கர்த்தர் கொடுப்பார். இப்போ இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா, அவர்கள் என்று. எவர்கள் என்று நம்ம பார்க்கும் பொழுது அதே 84வது சங்கீதம் 4வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். உம்முடைய வீட்டில் வாசமாய் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் எப்பொழுதும் உம்மை துதித்து கொண்டிருப்பார்கள். யாரு பாக்கியவான்கள்? யாருக்கு பலத்தின் மேல் பலம் கிடைக்கும் என்றால், கர்த்தருடைய வீட்டில் வாசமா இருக்கிற பிள்ளைகளுக்கு. கர்த்தருடைய வீடு என்றால் அவருடைய ஆலயம். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வாஞ்சியாய் செல்லுகிற, தாகத்தோடு செல்லுகிற பிள்ளைகளை கர்த்தர் பலப்படுத்தி அனுப்புகிறார். நம்மளுக்கு எல்லாம் அந்த அனுபவம் இருக்கும். பலவீனத்தோட சில நேரத்துல முடியாம சபைக்கு நம்ம கிளம்பி போவோம். வரும்போது பார்த்தா ஒரு நல்ல பலனா ஆத்துமாவிலையும் சரீரத்திலையும் சூப்பரா நம்ம வருவோம். இந்த அனுபவம் எல்லா ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கும் நமக்கு உண்டு. ஆமென். ஹல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய வீட்டுல வாசமா இருக்கிறவர்களுக்கு, அவரை எப்போதும் துதித்து கொண்டிருக்கிறவர்களுக்கு தேவ பலன் கிடைக்கிறது. நீங்க அடிக்கடி சோர்ந்து போகிறவங்களா இருக்கீங்களா? உங்க வாழ்க்கையில ஒரு பழக்கத்தை நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. ஆண்டவரை துதிக்க பழகுங்க. எந்த இடத்துல வேணாலும் துதிக்கலாம். சங்கீதம் 34:1 தாவீது சொல்றாரு இல்ல, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். எங்க வேணும்னாலும் நீங்க ஆண்டவரை துதிக்கலாம். அதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷனே கிடையாது. உங்க இருதயம், உங்க நாவு, உங்களுடைய சுதந்திரம். நீங்க என்ன பண்ணலாம்னா பாட்டு பாடி நல்லா ஸ்தோத்திரம், வசனத்தை சொல்லி நல்லா ஸ்தோத்திரம், கர்த்தர் உங்களுக்கு செய்த நன்மைகளை சொல்லி ஸ்தோத்திரம் என்று சொல்லி உங்கள் இருதயத்தை அப்படியே நல்லா உடைக்கிற பாடல்கள், உணர்த்துகிற பாடல்கள், உங்களுக்கு நிறைய ஃபேவரட்டான கிறிஸ்டியன் சாங்ஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் நல்லா பாடி ஆண்டவர் என்ன பண்ணுங்க, பிரைஸ் பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருங்களேன். உங்களுக்கு ஒரு தேவ பலன் உங்களை அறியாம வருவதை உங்களால உணர முடியும். பெண்கள் அநேகருக்கு நிறைய பலவீனம் இருக்கும் இல்லையா? நம்மளால
சமைக்கணும், பிள்ளைங்களை பார்க்கணும், வேலைகளை செய்யணும், வேலைக்கு போகணும் அப்படின்னு ஒரு உட்காருவதற்கு நேரம் இல்லாத பெண்கள் எல்லாம் நிறைய பேர் இருப்பாங்க. ஆனா பலவீனத்தோட எல்லா காரியத்தையும் செய்வாங்க. ஆண்டவர் உங்களுக்கு சொல்றாரு, இன்னைக்கு நீ என்னை துதித்து கொண்டே உன் வேலைகளை செய், நீ அந்த வேலையை செய்து முடித்த டயர்டே உனக்கு இருக்காது அப்படின்னு சொல்லி அவர் எப்போதும் துதித்து கொண்டு இருக்கிறவர்களுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, பலத்தின் மேல் பலம் கொடுப்பேன் என்று சொல்றார். வேதத்துல கர்த்தர் சொல்றாரு, மனுஷன் அப்பத்தினால மாத்திரம் அல்ல தேவனுடைய வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று மத்தேயுல. அப்போ ஆண்டவருடைய வார்த்தை நம்மளோட இருக்கும் பொழுது நமக்கு ஒரு தனிப்பட்ட பலன் இருப்பதை நம்மளால உணர முடிகிறது. சாப்பிடும்போது ஒரு பலன் வருகிறது, 4 மணி நேரம் கழிச்சு அடுத்த முறை என்ன ஆகுதுன்னா நமக்கு பசிக்குது, திரும்பவும் நம்ம சாப்பிட்டாதான் அகைன் அந்த ஒரு ஸ்ட்ரென்த்தா இருக்க முடியும். நம்ம ஒரு வேளை உணவை ஸ்கிப் பண்ணலாம், ஓரளவுக்கு ஓகேவா இருப்போம். 2 வேளை, 3வது வேலைனா என்ன ஆகணும், அப்படியே நம்ம நல்லா டயர்ட் ஆயிடுவோம். அப்போ உணவு என்பது கொஞ்ச நேரத்திற்கு நம்மளை பலப்படுத்துவதாக இருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தை அவரை துதிக்கிற துதி என்பது நம்ம ஆத்மாவை எப்போதும் பலப்படுத்தணும், எப்போதும் பலப்படுத்தும். அதனாலதான் தாவீது சொல்றாரு, எப்போதும் நான் கர்த்தரை ஸ்தோத்திரிப்பேன். அப்ப எப்போதும் உங்களுக்கு பலனோட நீங்க இருக்கணும்னு விரும்புனீங்கன்னா நீங்க கர்த்தரை எப்பொழுதும் துதித்து கொண்டு இருக்கிறவர்களா இருக்க வேண்டும். அதற்கு அடுத்ததாக 5வது வசனம் என்ன சொல்லுதுன்னா, உண்மையிலே பலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள், அவர்களுக்கும் ஆண்டவர் பலனை கொடுக்கிறவரா இருக்கிறார். யாரெல்லாம் ஆண்டவருக்குள்ள பலன் எடுக்கிறார்களோ, யாரெல்லாம் கர்த்தருடைய வசனத்திலிருந்து பலனை எடுத்து அவரை துதித்து பலன் பெற்று வாழ பழகி கொள்ளுகிறார்களோ அவர்களுக்கு தேவ பலன் எப்போதும் உண்டு. தங்கள் இருதயத்துல செவ்வையான வழிகள், நல்ல ஒரு தாட்ஸ், நல்ல ஒரு காரியம், தேவனை குறித்ததான, தேவனுக்கு அடுத்த காரியங்கள், பரலோக ராஜ்யத்திற்கு அடுத்த சிந்தனைகள், இப்படிப்பட்ட காரியங்களை நம்ம இருதயத்துல வைத்து நம்ம செயல்படும் பொழுது நம்ம பாக்கியவான்களா இருப்போம். ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த நாள்ல உங்களோடு கூட பேசுகிற காரியம் என்னவென்றால், நீங்க என்னுடைய வீட்டுல வாசமா இருக்கணும். எப்போதும் ஆலயத்துல நம்ம போய் இருக்க முடியலனாலும் உங்க வீட்டுக்குள்ள தேவ சமூகத்தை உங்களால கொண்டு வர முடியாது. ஒரு சந்நிதி உங்க வீட்டுக்குள்ள நீங்க செபிக்கும் பொழுது உடனடியாக இறங்கி ஒரு ஆண்டர் சொல்றாருல, என் நாமத்தினாலே எங்கே 2-3 பேர்கள் கூடி வாசமா இருக்கிறீர்களோ அங்கே நான் வருவேன். நீங்க வீட்டுல ஒரு 2 பேரோ தனிப்பட்ட இடத்துலயோ தனிப்பட்டவர்களாகவும் நீங்க அமர்ந்து செபிக்கும் பொழுது அங்க தேவன் உங்களுக்கு பிரசன்னமாகி வந்து விடுவார். அதனால ஒரு நல்ல ஜெபிக்கிற பழக்கம், நல்ல துதிக்கிற பழக்கம், நல்ல வேதத்தை வாசிக்கிற பழக்கத்தை நீங்க ரெகுலர் ஆக்கி கொள்ளும் பொழுது எப்போதும் தேவ பலத்தோடு நீங்க காணப்படுவீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்ம ஜெபிக்கலாம். எங்களை அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிற அன்புள்ள இயேசுவே, அப்பா, இந்த நாளிலும் அன்பான பிள்ளைகள் அநேகர் ஆண்டவரே பலவீனத்தோடும் சோர்வோடும் ஆண்டவரே தங்களுடைய ரெகுலரான வாழ்க்கையை வாழுவதற்கு கூட பலன் இல்லாமல் இருக்கலாம். ஆனா இன்றைக்கு வேதம் என்ன சொல்லுகிறது? நான் உனக்கு பலத்தின் மேல் பலனை கொடுப்பேன் என்று சொல்லி. ஆமென். ஹல்லேலூயா. அப்பா, நீங்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும், இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு இப்பொழுதே ஒரு தேவ பலன் அவர்கள் உச்சந்தலையிலிருந்து உள்ளம் கால் வரைக்கும் இறங்க வேண்டுமாய் நான் ஜெபிக்கிறேன். அவர்கள் பலத்தின் மேல் பலனடைந்து சீயோனிலே தேவ சந்நிதியில் வந்து காணப்படுவார்கள் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின் பிரகாரம் உம்முடைய பிள்ளைகள், உம்முடைய வீட்டில் வாசமாய் இருக்கிறவர்கள், உம்மை தேடி செபிக்கிறவர்கள், உம்மை துதித்து பாடுகிறவர்கள், உம்முடைய வேதத்தை தியானிக்கிறவர்களுக்கு ஆண்டவரே, உம்மிடத்துல பலனை பெற்றுக் கொள்ளுகிறவர்களுக்கு ஆண்டவரே அப்பா, நீர் போதுமானவராய் இருக்கிறீர், நல்ல பலனை கொடுக்கிறவராய் இருக்கிறீர். பலன் தந்து நடத்துவீராக ராஜா. பலவீனங்களை எல்லாம் மாற்றி போடுவீராக. நல்ல சுகத்தை கொடுத்து நடத்துவீராக. அநேகருக்கு ஆண்டவரே அப்பா, அநேக நெடுநாள் வியாதிகள் எல்லாம் பிடித்து அவர்களை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கலாம் ஆண்டவரே. ஆனால் கர்த்தர் நீர் ஆண்டவரே அப்பா அதை எல்லாம் மாற்றி போட வல்லமையுள்ளவராய் இருக்கிறீர். உங்க கிருபையினால ஒவ்வொரு பிள்ளைகளையும் பலப்படுத்தி நடத்துங்க, ஆசீர்வதித்து பாதுகாத்து கொள்ளுங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. உம்மை நம்புகிற பிள்ளைகளை நீர் ஆண்டவரே ஒருபோது வெட்கப்படுத்தாத படிக்கும் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்துல ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன். ஆண்டவராகிய இயேசுவை நம்புங்கள், அவர் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். God bless you. Light of the world, you step down into darkness. Oh.